வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மயானத்தில் 7 மனித மண்டியோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் 7 மனித மண்டியோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எண்பு சிதலங்கள் அவதானிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித சிதலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்குட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு 2 உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. குறித்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் 5 மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 3 மனித மண்டியோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகுழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு மே மாதத்தில் மட்டும் கோவிட் நோயாளிகள் பதிவாகும் வீதம் 7.7% உயர்ந்துள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் டெங்கு, சிக்கன்குன்யா, இன்ஃபுளுவன்சா மற்றும் கோவிட் ஆகியவற்றின் அபாயங்கள் குறித்து சுகாதார பிரிவு தீவிரமாக கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நளின் ஜேதிச தெரிவித்துள்ளார். சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் இந்த ஆண்டு மே மாதத்தில் மட்டும் கோவிட் நோயாளிகள் பதிவாகும் வீதம் 7.7% உயர்ந்துள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. ஆசியாவங்கம் கோவிட் மீண்டும் பரவி வரும் பின்னணியில் இலங்கையிலும் இந்த வைரஸ் வகை கண்டறியப்பட்டதாக சமீபத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. இருப்பினும் இதற்கு நாட்டில் உரிய தயார்படுத்தல் இல்லை என சில தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். எவ்வாறாயினும் இலங்கையின் சுகாதார பிரிவு கோவிட் பரவலுக்கு ஏற்றவாறு பதிலளிக்க தேவையான நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சியொன்று தமிழர்களுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்துள்ளது. தாய் கட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற கட்சி ஒரு சில இடங்களிலும் ஏனையோருக்கு விட்டுக் கொடுக்கும் மனநிலைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் நாவண்ணா ரன்னலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோருக்கான சத்திய பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சி ஒன்று தமிழ் மக்களுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும், அதற்கு ஏனையவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நாங்கள் முதலில் தமிழரசு கட்சியுடன் தான் பேச்சுவார்த்தைகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். ஆனால் ஒரு இணக்கப்பாட்டுக்குரிய எந்த ஒரு விட்டுக் கொடுப்பையும் அவர்கள் செய்ய முன்னில்லை. ஒரு பெரிய தாய் கட்சி என்று தங்களை சொல்லிக் கொள்கின்ற கட்சி ஒரு சில இடங்களிலேயாவது அந்த சபைகளை இனியோருக்கு விட்டுக் கொடுக்கும் மனநிலைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியினால் உயிர்ப்புடன் இருக்க முடியும். அந்த வகையில் நாங்கள் இயன்ற அளவு ஒரு பெரிய அளவில் ஒரு பாதகம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு மிகவும் மோசமான ஒரு பின்னடைவை கொடுக்காத வகையில் எங்களுக்கு சாதகமான இடங்களில் நாங்கள் சபை அமைப்புக்கான எல்லா முயற்சியை நாங்கள் செய்திருக்கின்றோம். இங்கு தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்றுபட்டு நடத்துகிற ஒரு சபையாக எங்களுடைய சபைகள் இருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். யாழ் மானிப்பாய் போலீஸ் நிலைய புதிய பொறுப்பதிகாரி கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார்.
யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரி நேற்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் இதுவரை காலமும் கடமையாற்றிய பொறுப்பதிகாரி ஜேந்த குணத்திலக அனுராதபுரம் கஹாட்டகா திசையிலிய போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் பெற்று சென்ற நிலையில் குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட ES அபேசேகர் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். முன்னதாக மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் மானிப்பாய் போலீசாரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பூஜை வழிபாடுகளில் பங்கேற்றதன் பின்னர் போலீசாரால் வரவேற்கப்பட்டு தனது கடமைகளை பொறுப்பேற்றார். மக்களின் வரிப்பணத்தில் ₹1 கூட மோசடி செய்யப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்களால் அரசாங்கத்துக்கு செலுத்தப்படும் வரிப்பணத்தில் ₹1 கூட மோசடி செய்யப்படவோ அல்லது வீணாக்கப்படவோ மாட்டாது என்பதற்கான உத்தரவாதத்தை நாட்டு மக்களுக்கு வழங்குவதாக ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற வரி இணக்கம் மற்றும் வரி அடிப்படையை மேம்படுத்தும் தேசிய வேலை திட்டமான வரி சக்தி நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். எந்த ஒரு அரசியல்வாதியோ அல்லது அரசு அதிகாரியோ இவ்வாறான செயலில் ஈடுபட்டால் தரம் பாராமல் அதிகபட்ச தண்டனை வழங்க தலையிடுவேன். மக்கள் செலுத்தும் வரிகளுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக அதற்கு எதிராக செயற்படும் கருப்பு பொறிமுறையை முற்றுமாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போதைய அரசாங்கம் ஸ்தம்பிதம் அடைந்த ஒரு நாட்டை பொறுப்பேற்றது. அதனால் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வரி பொறிமுறையை நெறிப்படுத்த வேண்டும். ஒரு நாடாக நாம் தகுதிகான் காலத்தில் இருக்கின்றோம். சர்வதேச நாணய நிதியத்துடனான நீடிக்கப்பட்ட கடன் உடன்படிக்கையை இந்த நாட்டின் இறுதி வேலை திட்டமாக மாற்றுவதன் மூலம் நமக்கே உரிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு சகல மக்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். வரி செலுத்துவதில் மக்களின் அவநம்பிக்கையான மனப்பான்மையை நம்பிக்கையான மனப்பான்மையாக மாற்றவும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு குரல் என்ற புதிய வரி கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் வரிசக்தி தேசிய வரி வாரம் செயற்படுத்தப்படுகின்றது என குறிப்பிட்டார். අපේ අමාත්‍ය මණ්ඩලයටත් අපේ දේශපාලන අධිකාරියට පැවරලා තිබෙනවා. මම ඔබට එක සහතිකයක් දෙන්න. ඔබ ගෙවන කිසිදු බදු මුදලක රුපියලක්වත් உங்கள் வரிப்பணம் உங்களுக்காக என்ற துணைப்பொருளின் கீழ் வரிசக்தி தேசிய வரி வாரம் ஆரம்பித்தல் இதற்கு இணைந்த வகையில் இடம்பெற்றது. நேற்று முதல் எதிர்வரும் 7ஆம் தேதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் மற்றும் நாட்டின் அபிவிருத்திக்கு வரிப்பணம் எவ்வாறு பங்களிக்கின்றது என்பதுடன் மக்களுக்கான நன்மைகள் தொடர்பிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. 2024ஆம் ஆண்டுக்கான தனிநபர் வருமான வரி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதள திறப்பு விழாவும் இடம்பெற்றதுடன் 2024-2025 மதிப்பீட்டு ஆண்டுக்கான முதல் வரி வருமானமாக ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தனது தனிநபர் வருமான வரி அறிக்கையை இணையதளத்தில் பதிவேற்றார். இந்த நிகழ்வில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ, நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷ சூரிய பெரும, மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உட்பட அரசு அதிகாரிகள், தூதுவர்கள் மற்றும் தனியார் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து திருகோணமலை சிவன் கோவிலுக்கு முன்பாக நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், தமிழர் தொல்பொருளை சிதைக்காதே, சைவ மத வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்துக, கோயில் நிலங்களை அபகரிக்காதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாங்கியிருந்தனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வவுனியா மாவட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு நேற்று இடம்பெற்றது.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவான உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு நேற்று வவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. வவுனியாவில் உள்ள 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் விகிதாசார உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணத்தை மேற்கொண்டனர். இந்த சத்தியப்பிரமாண நிகழ்வு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், கூட்டணியின் செயலாளர் நாகலிங்கம் ரட்னலிங்கம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் முக்கியஸ்தர் கானா சந்திரகுல சிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் பேச்சாளர் கானா துளசி, தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சேனா மயூரன் ஆகியோர் முன்னிலையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி நகர பிதாவாக அஸ்பர் பொறுப்பேற்றுக் கொண்டார். மட்டக்களப்பு காத்தான்குடி நகர பிதாவாக அஸ்பர் நேற்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டார். உபநகர பிதாவாக ஜெசீம் நியமிக்கப்பட்டுள்ளார். நகரசபை செயலாளர் முன்னிலையில் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் MLA M ஹிஸ்புல்லா மற்றும் உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், புத்திஜீவிகள், கட்சி முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். திருகோணமலை சாம்பல் தீவு களப்பு பகுதியில் கண்டல் தாவரங்கள் நடப்பட்டன. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவின் சாம்பல் தீவு களப்பு பகுதியில் கண்டல் தாவரங்கள் நடப்பட்டன. சுற்றாடல் வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை ரொட்டரக் கழகம், கொழும்பு ஃபோர்ட் சிட்டி ரொட்டரக் கழகம் மற்றும் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம், திருகோணமலை பிரதேச செயலகம் என்பன இணைந்து கண்டல் தாவரங்களை நாட்டியுள்ளன. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை எம்மை காக்கும் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்ற நிகழ்வில் முதற்கட்டமாக 100 கண்டல் தாவரங்கள் நாட்டப்பட்டன. அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் 1000 கண்டல் தாவரங்களை நாட்டும் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் ரொட்டரக் மாவட்ட சமூக சேவைகள் இணை இயக்குனர் ரண்டிமா செனலி, திருகோணமலை ரொட்டரக் கழக தலைவர் கீனா சஜீவ் காந்த், கொழும்பு பேர்ட் சிட்டி ரொட்டரக் கழக தலைவர் ராகித் ஹாபிஸ், கழக உறுப்பினர்கள் மற்றும் அரசு திணைக்கள அதிகாரிகள் பங்கேற்றனர். திருகோணமலை மூதூரில் கடைகளை உடைத்து திருடர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். திருகோணமலை மூதூர் பிரதான வீதியில் உள்ள 4 கடைகள் நேற்று அதிகாலை திருடர்களால் உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. இவற்றில் 3 நகை கடைகளும் ஒரு ஃபேன்சி கடையும் உள்ளடங்குகின்றது. நகை கடைகளில் இருந்து வெள்ளி ஆபரணங்கள் திருடப்பட்டுள்ளதோடு ஃபேன்சி கடையில் இருந்து பணமும் திருடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் விழிப்புணர்வு நடைபவனி இடம்பெற்றது. உலக சுற்றாடல் தினம் எதிர்வரும் 5ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் அதனை முன்னிட்டு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள சுற்றாடல் வாரத்தையொட்டி ஜனாதிபதி செயலகத்தின் வழிகாட்டலுக்கு அமைவாக மட்டக்களப்பில் விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று நேற்று இடம்பெற்றது. மண்முனை வடக்கு பிரதேச செயலகம் மற்றும் மட்டக்களப்பு மாநகர சபை ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற விழிப்புணர்வு நடைபவனியில் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வேணா சிவபிரியா, மாநகர ஆணையாளர் என் தனிச்சையன், மண்முனை வடக்கு பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர்களான லஷன்யா பிரசாந்தன், சுபாஷ் சுதாகரன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் திணைக்கள அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மண்முனை வடக்கு பிரதேச செயலக முன்றலில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட நடைபவனியுடன் மாநகர சபை முன்றலில் இருந்து மாநகர சபை ஆணையாளர் தலைமையிலான உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டு அரசடி சுற்றுவட்டம் வரை சென்று அங்கிருந்து காந்தி பூங்காவை வந்தடைந்ததும் பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்தும் துணைப்பொருளில் வீதி நாடகம் ஒன்றும் அரங்கேற்றப்பட்டது.
விழிப்புணர்வு நடைபவனியில் ஈடுபட்டோர் பல்வேறுபட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு நடைபவனியை மேற்கொண்டதுடன் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களும் இதன்போது சேகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கரையோர வலயங்களை பாதுகாத்தல், நீரேந்த பகுதிகளை பாதுகாக்க வேண்டும், பிளாஸ்டிக் பாவனையை முற்றாக ஒழிக்க வேண்டும், விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள், அதே போல சுற்றாடல் தூய்மைப்படுத்தல் நிகழ்ச்சி திட்டங்கள் இவ்வாறாக இடம்பெற்று ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச சுற்றாடல் தினம் இடம்பெற இருக்கின்றது. இதில் குறிப்பாக என்னவென்றால் இன்றைய வீதி நாடகமாக இருக்கட்டும், இன்றைய இந்த விழிப்புணர்வு நிகழ்வாக இருக்கட்டும், எங்களுடைய எதிர்பார்ப்பு பிளாஸ்டிக்கை முற்றாக ஒழிக்கின்ற ஒரு மனப்பாங்கை பொதுமக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். ஒவ்வொருவருடைய மாற்றமும், எண்ணிலிருந்து உருவாகின்ற மாற்றம், ஒவ்வொருவரும் மேற்கொள்ளுகின்ற மாற்றம் தான் பிளாஸ்டிக்கு முடிவு கட்டக்கூடியதாக இருக்குமே அல்லாது இன்னொருவர் சொல்லி செய்கின்ற ஒரு விடயமாக அது அமைந்துவிட முடியாது. உண்மையில் இந்த கழிவகற்றல் என்பது மட்டக்களப்பு மாநகர சபை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு பாரிய சவாலான விடயம். இங்கு உக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படுகின்ற போது எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் உரமாக மாற்றுகின்றோம். ஆனால் இந்த உட்காத கழிவுகள், பொலித்தீன், பிளாஸ்டிக் இவற்றை பொதுமக்கள் வெளியில் வீசுகின்ற போது அது முறையான வீடுகளிலோ அல்லது இந்த கழிவு தொட்டிகளிலோ இருந்தால் அதை சேகரிப்பது இலகுவானது. ஆனால் இந்த எங்களுடைய மட்டக்களப்பு மாநகரத்துக்கு மிகவும் அழகு தரும் இந்த வாவியில் நிறைய பிளாஸ்டிக் ஒவ்வொரு சிரமானத்திலும் எங்களால் சேகரிக்கப்படுகின்ற பிளாஸ்டிக் போத்தல்கள், இந்த பெட் பாட்டில் என்பன. ஆகவே பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள், இவற்றை தாங்கள் உங்களுடைய வீடுகளில் பாவித்தால் அதை சரியான முறையில் கழிவற்றல் வாகனத்துக்கு வழங்குங்கள். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.